உலகெங்கும் உள்ள தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அதற்கு பிடித்த மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும்? என்னத்த சொல்ல, சூப்பராக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா நீங்களா வந்து இந்த சனிக்கே நீங்களாம் அழுதீங்கன்னா மற்றவங்களுக்குலாம் போய் கேட்டு பாருங்க. வரலாறு படிக்கிற அளவுக்கு விஷயத்தை வாங்கி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் ராசிநாதன் கேந்திர ஏறி உங்களை காப்பாத்திட்டாரு. இப்போ 5ஆம் இடத்துல உட்காந்து டைரக்டா உங்களை தான் பார்ப்பேன்னு அடம் பிடிச்சி குரு வந்து பார்வை செலுத்துறாரு. அதுவும் குருவோட பார்வை கேட்கவா வேணும்? உட்காந்துருக்கிற இடம் 5ஆம் இடம், வேற என்ன வேணும்? மீன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் சரியா போகுது. அதுவும் இந்த ஜூலை மாதம் சூரியனோடு வேற சேர்ந்து அமர்ந்திருக்கிறேன். சிவராஜ் யோகத்துல இயங்க போறார். அந்த சூரியன் நமக்கு 6ஆம் வீட்டு அதிபதி வேற. வேலையில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. யாருக்கு? மீனராசிக்காரர்களுக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நானும் தான்ப்பா இருக்கேன், 7.5 ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும்ன்ற மாதிரி சனி உட்காந்துருக்காரா? தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் மட்டும் வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகும். இல்லைன்னா ஃபினான்ஷியலாக மாட்டிப்பீங்க, கவனம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி போய் 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த 3ஆம் வீட்டு அதிபதி போய் கேதுவோட உட்காந்துருக்காரு 6ஆம் இடத்துல. இதெல்லாம் பார்க்கும்போது சர்வீஸ் ஓரியன்டாக சில விஷயங்கள் பண்ண வேண்டி வரலாம். பெண்களுக்கு, கூட இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அக்காக்களுக்கு, அத்தைமார்களுக்கு, மாமனார் மாமியார் வீட்டுக்கெல்லாம் சில செலவுகள் எட்டி பார்க்கும். அதை நீங்கள் பண்ண வேண்டிய சூழல் உருவாகும். யாருக்கு? மீனராசிக்காரர்களுக்கு. திருமணமே ஆகலை அப்படின்னா கல்யாணத்துக்கான வாய்ப்பு வரும். அதன் மூலமாக நம்ம சில செலவுகளை மேற்கொள்வோம். நிறைய பேருக்கு திருமணத்திற்கான யோகம் இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருக்குது. மீனராசிக்காரங்க இந்த தடவை திருமணத்திற்கான வரன் பார்த்துட்டே இருக்கீங்க. அமையில 7.5 சனி நடக்குது எல்லாம் சொன்னால் நம்பாதீங்க. நிறைய பேருக்கு 7.5 சனியில் தான் கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம்னாலே அதுதானே, புரிஞ்சிருச்சுல்ல? சரி, ஓகே. நான் வேற என் வாய் சும்மா இருக்கிறதா பேசிட்டு, அதனால் இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள்லாம் 100 விழுக்காடு உண்டு. ஓகே. மீனராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவை ஒரு 5 விடயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முதல் விஷயம், உங்களுக்கு கீழே ஏதாவது ஒரு ஆளை போடுவாங்க, இல்லை வேற ஒருத்தர் கீழே உங்களை இடமாற்றம் பண்ணுவதற்கான வாய்ப்பு. 2வது, வேற ஊருக்கு போயிடலாம், வேற இடத்துக்கு போயிடலான்ற மாதிரி ஒரு மாதிரியான டைலமாஸ் வந்துட்டு போகும். இந்த தடவை தேவைன்னா மட்டும் இடமாற்றம் மேற்கொள்ளுங்கள். இல்லாத இருக்கிற இடத்துல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். வேற இடத்துக்கு போயிட்டு அது வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து நம்மளே சொந்த காசில் ஏதாவது வச்சுக்க வேணாம். இப்போதைக்கு இடம் மாறாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் இடம் மாற்றத்தை இண்டிகேட் பண்ணுது. ஒருவேளை உங்கள் சுயஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரியல, அதை பொறுத்து அது நிகழ்வுகள் நடந்து ஒரு அனுபவம் வரணுன்னு இருந்தால் வரும். இன்னொன்று, நிறைய பேருக்கு இடம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. குழந்தை பிறப்பு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு நிகழும். ஏன்னா 5ஆம் இடத்துல தான் குரு உட்காந்துருக்காரு. குருனாலே குழந்தை தான். 5ஆம் இடம்ன்றதே ஃபஸ்ட்டு குழந்தைகள், அப்புறம் தான் மற்ற விஷயம். அதனால அது 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அது பாக்கிய பார்வை. அப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். யாராவது மிஸ்கேராக இருக்குது, இல்லை குழந்தையே இல்லை அப்படின்னு தவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பு அமோகமாக இருக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்துடலாமா மேடம், எனக்கு முடியவே இல்லை யோசிச்சிங்கன்னா, சொந்த தொழில் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்குது, அதன் மூலமாக ஒரு வருது அப்படின்னா தாராளமாக வாங்க. ஏன்னா எப்பயுமே சொல்கிற மாதிரி 7.5 சனியில் ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க முடியாது. இப்போ குரு நல்லா இருக்காரு, வாய்ப்புகள் நல்லா இருக்குது. உங்களால் பிஸ்னஸில் இறங்கி ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக இறங்குங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற அடியெல்லாம் விஸ்வரூப வெற்றி தான். ஆனால் வேலையை விட்டுட்டு சும்மா உட்காந்து எதுவும் பார்க்காம 1 மாதம் 2 மாதம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. ஏன்னா வேலையில் கொஞ்சம் பளு அதிகமாக தான் இருக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு டென்ஷன் இருக்கும். எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரியான சில சினாரியோ உருவாகும். எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒரு நாள் தான் உட்காந்துருக்கோம், ஆனால் நான் தனியாகவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரியான சில விஷயத்தையும் சனி கொடுப்பார். அதுவும் இல்லாமல் லேசினஸ் தான் சனி. டிலே பண்ணுறது லைட்டாக. அப்போ காலைல 8 மணிக்கு தான் வளர வைப்போம், ஆனால் 8:30க்கு தான் எந்திரிப்போம். அப்புறம் லேட்டாச்சுன்னு ஓடுவோம். அதனால் சாப்பிட முடியாமல் போகும். 2ஆம் வீட்டு அதிபதி போய் 3ல் உட்காந்துருக்காரு. ஸோ வருமானத்திற்காக நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஒரு பொழப்பா, நான் இஎம்ஐ கட்டுறதுக்காண்டி இப்படி கஷ்டப்படணுமான்ற மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டதால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி மற்ற தெய்வ அனுகூலம் ரொம்ப நல்லா இருக்குது. குலதெய்வத்துடைய கடாட்சம் சூப்பராக இருக்குது. பெயர் புகழ் அந்தஸ்து அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஹெல்த் வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நல்லா சரியாயிட்டு தான் வந்துட்டே இருக்குது. இது வரைக்கும் முன்னாடி இருந்தது கூட இப்போ எதுவும் வரப்போகிறது இல்லை. குலதெய்வ கடாட்சம் இருக்கனால குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் முன்னெடுத்து சில விஷயத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த மாதம் நிகழும். நிறைய மீனராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து படிக்கிற பிள்ளையா இருந்தால் கொஞ்சம் அந்த கெமிஸ்ட்ரி
அந்த மேக்ஸ் அதில் மட்டும் கவனமாக படிச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ஓகே தான். புதன் வேற கொஞ்சம் வக்ரமாக இருக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் கவனம். 4ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கக்கூடிய இந்த பிளானட் என்ன பண்ணுன்னா, தேவையில்லாம மனசை ஒரு மாதிரி நான் சொன்னேன்ல, இந்த எண்ணம் தான் 4ஆம் இடம். அந்த இடத்த அதிபதி கொஞ்சம் வக்ரமானா நம்மளே தேவையில்லாமல் குழப்பிக்குவோம், அவ்வளோதான். மற்றபடி பிளானட்லாம் நல்லா இருக்குது, பொசிஷன் எதுவுமே பிரச்சனை இல்லை. நம்மளா தேவையில்லாமல் கொஞ்சோண்டு குழப்பிக்கிறது மட்டும்தான் மீனத்துக்கு ஒரு பிரச்சனையை தவிர, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது கூட 15 நாள் 16 நாள் தான். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்க போகுது. உத்தியோகம் மாறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்குது, இல்லை ஆல்ரெடி அனுபவம் இருக்குன்னா மாறுங்க, சூப்பராக இருக்குது. ஒரு வேலையை விட்டுட்டு தேடுறேன்னு சொல்லிட்டு மாறாதீங்க. இன்னொரு வேலை கிடச்சதுக்கப்புறம் இந்த வேலையை விடுங்க. நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான நேரமாக இருக்குது. நிறைய ஷார்ட் ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த் வைஸ் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு போகும். யாருக்கு? மீன ராசிக்காரர்களுக்கு. இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. வருமானம் உயருமா, சேமிப்பு உயருமானா கேட்காதீங்க. கடன் கட்டி முடிக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்கும் இந்த மீனத்துக்கு. அதனால் வருமானம், சேமிப்பு இதுக்கெல்லாம் நம்ம 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். தனக்காரகன் வந்து 2ஆம் வீட்டு அதிபதி தான் வந்து 3ல் போய் உட்காந்துருக்காரு. அவர் தான் கேதுவோட உட்காந்துருக்காருனால தேவையில்லாம செலவு தான் வருமே தவிர வரவு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த செலவும் ரொம்ப நெகட்டிவாக இருக்காது. தேவையான விஷயத்துக்கு தான் செலவு பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஓகே. படிக்கிற மீனராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2ஆம் அதிபதி போய் 3ல் உட்காரும்போது முயற்சி, தைரிய, வீரிய, விஜயம் நல்லா ஜெயிச்சிடுவேன், நான் பண்ணிடுவேன்ற மாதிரி மீனராசிக்கார குழந்தைங்க நல்லா படிக்கும். நான் அடிப்படாமல் பார்த்துக்குங்க. 4ஆம் இடத்து அதிபதி வக்கரமாக இருக்காருன்ற போது இந்த 4ஆம் இடம் தான் இந்த மார்பு, நுரையீரல். அப்போ பிள்ளைகளுக்கு நுரையீரலில் சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இந்த தடவை. மீனராசிக்கார பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன். மீனராசிக்கார பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மீனராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவை கொஞ்சம் நெப்பு வைக்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் சளி கோல்டு பிடிக்கும். அதை வந்து புதன் செய்வார், செவ்வனே செய்வார். அதே மாதிரி கோல்டு, இருமல், ஃபீவர் வந்துட்டு போகும். பிள்ளைகளுக்கு யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த அமைப்பெல்லாம் புதனோட சம்மந்தப்பட்டது. இது வக்கரமாயி 4ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மார்பு, நுரையீரல் சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. படிப்பெல்லாம் சூப்பர். ஹெல்த் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு பார்த்துக்கணும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கான பிராப்தி அதிகமாக இருக்குது. குலதெய்வத்துடைய கடாட்சம் இருக்குது. நீங்கள் அடிக்க வேணாம், சும்மா அப்படி ஸ்ட்ரோக் வைங்க, பால் 6க்கு போகும். ஏன்னா அந்த அளவுக்கு குரு அமைப்பு சூப்பராக இருக்குப்பா. மற்ற யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சூப்பர் பொசிஷன் கிடச்சிருக்குமான்னு தெரியல. மீனத்துக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. 7.5 சனியே இல்லாத அளவுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இதுதான் நல்லா இருக்குது. அந்த இத்திரூடு விஷயத்தையும் நீங்கள் அம்மா அப்பா அம்மா அப்பான்னு கற்றுனீங்கன்னா அப்புறம் மற்றவங்கலாம் இந்த மகரம், கடகம், சிம்மம் வாங்குறதெல்லாம் பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதனால் பெருசாக போட்டு நீங்களா குழப்பிக்காதீங்க. நெகட்டிவாக விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. ஒன்றுமே இல்லை. தெய்வ அனுகூலமும் தெய்வ கடாட்சமும் மீனராசிக்காரர்களுடைய பரிபூர்ணமாக இருக்குது. 1 2லாம் இல்லை. அதுவே போதும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. திரும்ப கணவன் மனைவி ஒற்றுமை அதெல்லாம் கேட்காதீங்க. அது 7ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் கொஞ்சம் நிறையாவே விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம் தான். அதனால் நம்ம ஒன்று பேசுவோம், அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. இது இந்த ஒரு 2 3 மாதம் இல்லை 2 வருஷம் அப்படி தான் இருக்க போகுது. அதனால் அதுக்கு மென்டலி ரெடி ஆகிக்கோங்க. ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப வெற்றி. வைக்கிற இடமெல்லாம் அப்படி தாறுமாறாக வந்து கொடுப்பீங்க. 40 வயது தாண்டி இருக்கு மீன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா சூப்பர். நிறைய நல்லவையெல்லாம் தேடி வரப்போகுது. நகை வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குது. சீட்டு போடுறதுக்கான யோகம் இருக்குது. நிறைய இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. இதெல்லாம் இந்த வயது ஒருத்தவங்க தசாபுத்தியை பொறுத்து. ஒருவேளை உங்களோட செவ்வாய் பொசிஷன் நல்லா இருந்துட்டா நான் நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கான யோகம்லாம் 100 விழுக்காடு உண்டு. அங்கே போய் ட்ராவல் பண்ணுறது, வெளியூர் வெளி மாநிலம் சார்ந்து நீங்கள் பயணப்படுறது, இதெல்லாம் நல்லதாக இருக்குது. ஏன்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல, அதை தாண்டி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல, அதுக்கப்புறம் 10ஆம் இடம் என்று சொல்ல, இது எல்லாத்துலேயும் குருவோட கனெக்டிவிட்டி அப்படியே மிங்கிள் ஆகுது. கண்டிப்பாக வந்து ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக நல்ல சினாரியோ உங்களை தேடி வரும். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 பிளானட்டில் ஓகேவாக இருக்குது. மீனத்துக்கு ஒன்றும் எனக்கு பெருசாக நெகட்டிவாக தெரில. நானும் தேடி தேடி பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது. நீங்களா போட்டு மனசை குழப்பிக்காமல் இருந்தால் போதும். 4ஆம் அதிபதி மட்டும் கொஞ்சம் வக்கரமாக இருக்காரு. அதனால் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். சொத்து வாங்கும்போது டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா புதன் வக்கரமாக தான் டாக்குமெண்ட்டு பிரச்சனை வரும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது மீனத்துக்கு. 60 வயது தாண்டிய மீன ராசிக்காரருக்கு ஆயுளில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. எல்லாமே நல்லா இருக்க போது. நீங்கள் முன்னின்று உங்கள் குலதெய்வத்துக்கான சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். மீன ராசியால் மீனத்தில் ஒரு பிளான் இருந்தாலும் இந்த தடவை அம்பிகையோடு கண்டிப்பாக கனெக்ட் ஆகியே திரும்பிங்க. அம்பிகை வழிபாடு ஆனந்தத்தை கொடுக்கும். ஏன்னா உட்காந்துருக்கிற வீடே நீர் வீடு, அதே பெண் வீட்டை இண்டிகேட் பண்ணுது. அப்போ அம்பிகையோட வழிபாடு தான் மிகச்சரியான ராஜயோகத்தை மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கும்.
அதுவும் குருவா இருந்து அருளக்கூடிய அம்பிகை வந்து மாங்காடு காமாட்சி, காஞ்சி காமாட்சி தான். அவளுடைய வழிபாடு இந்த தடவ சூப்பரா இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவ பழனிமலை முருகன் வழிபாடும், மாங்காடு காமாட்சி அம்மன் வழிபாடும் மிகச்சரியான ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே. மீனராசிக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்கன்னா, நெறைய பசுமாடு பார்ப்பீங்க. நெறைய பசுமாடு பார்க்கறதுக்கான வாய்ப்பு, நெறைய குதிரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பசுமாடு பார்த்தீங்கன்னா, நெறைய சுக்கிரனுடைய எனர்ஜி உங்கள இயக்கிட்டே இருக்கு. ஸோ குலதெய்வத்துடைய அருள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க போதுன்றத புரிய வைக்குது. குதிரை பார்க்குது அப்படின்னா, உனக்கு வேலைய பார்த்து நீ போயிட்டே இரு. எத பத்தி யோசிக்காத. 7:30யாவது 8:30யாவது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் இப்போ மட்டும் தான். நீ கிளம்பு அப்படின்ற மாரி உங்கள வந்து இயக்கக்கூடிய காரியம் ஹார்ஸ் பவர் தேவைப்படுது. ஒரு இடத்துல அப்படியே ட்ரையா உட்கார்ந்திருக்காத. ஓடு, ஓடு, ஓடுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குதிரை பார்த்தல் என்ற நிகழ்வு உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. 2ல எது பார்த்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீன ராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.